பங்குனி உத்திரம் வீடியோ ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ பங்குனி உத்திரத்துக்கு போய் முருகனை தரிசிச்சுட்டு நல்லபடியாக வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பாருங்கள், என்னென்ன நடக்குது, எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு எல்லாமே தெரியும். ஸோ பங்குனி உத்திரத்துக்கு முருகனை போய் தரிசிச்சுட்டு ஃபோட்டோவெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு நான் முந்தின நாள் நைட்டே 11 மணிக்கெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணியும் அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காலையில் வேறு பண்ணேன். நான் இந்த சாமி படத்தெல்லாம் ஒரு 3 மாதம் இருக்கா அப்படி தான் க்ளீனே பண்ணுவேன். ஏன்னா என்னால் குழந்தைங்கள வச்சுட்டு பண்ண முடியாது. அதனால் ரொம்ப கஷ்டம். எப்போயாவது ஒரு டைம் தான் பண்ணுவேன். ஒரு வழியாக பண்ணிவிட்டு அப்படியே பிள்ளைங்களை காலையிலே ஸ்கூலுக்கு கிளப்பி சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு ஸோ அதுங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு தான், ஏன்னா பாப்பாவுக்கு மேக்ஸ் எக்ஸாம்ன்றனால பாப்பாவை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நான் தம்பி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தான் நான் கோயிலுக்கு போனேன். வீட்டில் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் உள்ள தெய்வத்தை நம்ம கும்பிட்டுட்டு தான் அப்புறமேட்டு நம்ம போகணும். அதனால் ஃபஸ்ட்டு வீட்டில் உள்ள தெய்வத்தை ஃபஸ்ட்டு மனசார விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போனேன். என்னன்னா வடபழனி போகணுன்ற மைண்டில் இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு குன்றத்தூர் முருகர் போகணுன்னு தான் மைண்டில் இருந்தேன். பட் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் ரொம்ப லாங்குன்றனால அங்கே போகாட்டினாலும் வடபழனிக்காவது போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் வடபழனி தான் பயங்கர கூட்டம். ரோடே பிளாக் ஆகிருச்சு. ஏன்னா வெயில் குத்தி பால்குடம் எடுத்து பயங்கர கூட்டம் வடபழனி. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம நினச்ச முருகர் கோயிலை போய் பார்த்துட்டு வந்துடலாம், எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் போனது குன்றத்தூர். ஒரு வழியாக குன்றத்தூர் போயிட்டோம். நாங்கள் போன டைம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் ரொம்ப அறக்க பறக்க. இன்னொன்று இன்றைக்கி பாயாசம் வேறு செஞ்சேன். ஸோ பாயாசம் சூப்பராக இருந்துச்சு. நான் ஏன் இதெல்லாம் ஒரு அதிசயமாக சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் எனக்கு பசிக்கு தான் சமைக்கிற பொண்ணு. நான் இந்த ருசிக்கெல்லாம் எனக்கு சமைக்க தெரியாது. அந்த மாதிரி சமைச்சு பாயாசம்லாம் வச்சு சோத்தை அள்ளி கட்டிட்டு, நம்மளோட தெரிஞ்சவங்க வண்டி தான் அப்படின்றனால அது எல்லாத்தையும் பார்சல் கட்டி பின்னாடி வச்சுட்டு ஒரு இதாக குன்றத்தூர் போயிட்டோம். நான் வேறு காலிலேருந்து விரதம் இருக்கேன்னு சொல்லிவிட்டு மதியத்துக்கு மேலே சாப்பிட்லாம், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அல்சர் இருக்குது, லோ ப்ரெஷர் இருக்குன்றனால ஸோ ரொம்ப விரதம் இருக்க முடியாதுன்ட்டுன்னு போகிற வழியிலே ஜூஸும் டீயும் குடிச்சிட்டு மெயின்டைன் பண்ணி போயிட்டோம். பட் நான் போன டைம் க்ளோஸ் பண்ணுற டைம். கோவிலில் மத்தியானம் உச்சிக்கால பூச்சி இதில் க்ளோஸ் பண்ணிடுவாங்கள்ல, திரும்ப ஈவினிங் 4 மணிக்கு தான் திறப்பாங்க. சரி பரவாயில்ல, நம்ம வருஷம் ரொம்ப க்யூவாக படி வரைக்கும் இருக்கும், நம்ம ஏதோ ஒரு ரக்ஷனை வச்சுட்டு செல்லை கொடுத்து அவனை மெயின்டைன் பண்ணி ஒரு வழியாக வரிசையில் நின்று 4 மணிக்கு ஃபஸ்ட் ஆளாக பார்த்துட்டு வந்துடலான்ற மைண்டில் தான் நான் போனேன். ஆனால் என்னோடய நேரம், நீ இவ்வளோ கஷ்டப்பட வேணாம், நீ முடியாத குழந்தைய வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட வேணான்னு முருகராக பார்த்துட்டு 2 மணிக்கு செம்ம காலியாக இருந்துச்சு குன்றத்தூர். ஏன்னா க்ளோஸ் பண்ணுற டைம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருக்கும்போது வேகமாக படியேறி செம்ம சூடு போய் இறங்குனது கரெக்டாக 1:30 மணி இருக்கும். அப்படியே கொதிக்க காலை வச்சு மேலே ஏறி போயிட்டு சாமியை நல்லபடியாக தரிசிச்சுட்டு அந்த முருகரை பார்த்து என்னோடய வேண்டுதல் எல்லாத்தையும் வச்சுட்டு என் மனசில் உள்ள கஷ்டத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு வழியாக நல்லபடியாக வேணுங்க, நல்லபடியாக போச்சு. நான் இந்த பங்குனி உத்திரத்துக்கெலாம் நான் போய் முருகனை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா சாதா டைமில் போனாலே தம்பி ரொம்ப அழுவான். நீங்கள் ஏங்க தம்பியை பற்றி குறையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்களாம் புள்ள வளர்க்கலையா, எங்கிட்டலாம் புள்ள இல்லையா, நாங்களாம் எல்லா இடத்துக்கும் போகலையா, நீங்கள் ஏன் அவனா தம்பின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. தம்பிக்கு இருக்கிறது வேறு பிரச்சனை. உங்கள் பிள்ளைங்களோட என் மயனை கம்பேர் பண்ண முடியாது. எனக்கு அதை மீடியாவில் சொல்லக்கூடாதுன்றனால நான் சொல்லாமல் இருக்கேன். ஸோ தம்பிக்கு வேறு பிரச்சனை. நான் தம்பியை வச்சுட்டு நான் வீடியோ போடுறது, வெளியே போகிறது, லைனில் நிற்கிறதெல்லாம் ஒரு பெரிய, ஏன்னா ஒரு ஆளால் முடியாது. ஃபுல்லாக ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் இந்த மாதிரி குழந்தையெல்லாம் வச்சுட்டு லைனில் நிற்க முடியும். என்னால் சொல்லப்போனால் நான் ரக்ஷனை வச்சுட்டு ஒரு வேளை இப்படின்னு சாப்பிட்றதே கூட கஷ்டம். ஸோ அதனால தான் நான் எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸோடு போனால், இல்லை எனக்கு என்ன நல்லா சேஃப்டியாக பார்த்துக்குவாங்க, என்னையும் குழந்தையும் பார்த்துக்குவாங்கன்றவங்க அப்படி இருக்கிறவங்க கூட மட்டும்தான் என்றைக்குமே நான் நம்பிக்கையாக வெளியே ட்ராவல் பண்ணி போவேன். இல்லைனா நான் தனியாக போகவே மாட்டேன். ஸோ ஏன்னா என்னோடய சூழ்நிலை அப்படி. ஓகே, இன்றைக்கி நான் பங்குனி உத்திரத்துக்கு தெய்வத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்றனால, ஏன்னா நம்ம தம்பிக்கு எனக்கு எப்போயுமே முருகர் தான் தம்பிக்கு ரொம்ப, முருகர் பாதத்தில் ஒப்படைக்க தம்பி சீக்கிரம் சரியாவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஸோ அதனால் கற்பூரத்தை ஏற்றிட்டு அப்படியே அந்த படி ஏற ஆரம்பித்தோம். சூப்பராக இருந்துச்சு. சாமி தரிசனமும் செம்மையாக பார்த்தோம். சாமி தரிசனத்தை பார்த்துட்டு இப்படி வெளியே வந்தோன்னா வாசல் எண்டு இருக்குல்ல, அந்த கோபுரம் எண்டு டோரு
எப்பவுமே அது உள்ளே விடுவாங்க, இன்றைக்கி விடலை, பயங்கர கூட்டன்றனால கோபுரம் வழியாக விடலை, பேக் சைடில் அப்படியே லைன் கட்டி விட்டாங்க. அப்புறம் சாமியை பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது அந்த கோபுரத்தில் பயங்கரமாக சாமியை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. 2 ஒய்ஃபோட வள்ளி தெய்வானையோட அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே கோவிலில் இந்த செங்கல்லாம் கடந்து வீடு கட்டினா நல்லாயிருக்கும், சீக்கிரம் வீடு கட்டலான்ற ஒரு இதுன்றனால அப்படியே அங்கே கடந்த ஒரு கல்லை வச்சு வீடெல்லாம் கட்டிட்டு, ஏன்னா நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஏன்னா நான் தம்பினாலன்றதை தாண்டி தம்பிக்கு முன்னாடியே வீடு இல்லை, வாசல் இல்லை, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மன்றா அதான் முருகன். என்னடா பண்ற? அப்படியே கோயம்பேடு வழியாக தான் வந்தோமா, இதுதான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. ஸோ அப்படியே பிரிட்ஜு மேலே ஏறி அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. நானே பார்ப்பேன் நான் இப்போ மதுரை பொண்ணு தானே. ஸோ முதல்லலாம் வந்த புதுசில் சென்னை எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக வெளிநாடு மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இப்போ இங்கேயே இருந்து நான் 10-11 வருஷமாக ஆகுறன்றனால இங்கேயே பழகிருச்சு. ஸோ இதெல்லாம் வீடு தெரியுமா, இந்த வீட்டெல்லாம் நான் பார்ப்பேன். இவங்கலாம் எப்படா ஏறி இறங்கவே, லிஃப்ட் இருக்குதான், பட் இருந்தாலும் ஹைட்டு எவ்வளோ ஹைட்டு அப்படி இப்படின்னு அந்த வரவே இல்லை. அவர் ஜாலியாக ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தார். அப்படியே அந்த டிராஃபிக்கை சுற்றி மெதுவாக வர டிராஃபிக்கில் ஒரு வழியாக வந்துட்டு செம்ம டிராஃபிக் தாங்க. விஜயகாந்தோட அந்த விஜயகாந்த் சாரோட இடம் அங்கே அவரோட இது அப்படியே அங்கே தான் இருக்கேன். பட் இன்னும் நாங்கள் போகவே இல்லை. போகணுன்னு ஆசை வரணும், போகணும். அதான் சொன்னேன், நம்ம வீட்டோட டிப்ரெஷன்லேயே என்னால் இன்னும் வெளியே வர முடியல. இது ஒரு நல்ல மால். அந்த கோயம்பேடு சரௌண்டிங்கில் நிறைய இன்ஸ்டா அப்புறம் இதிலலாம் பார்த்துருப்பீங்க. டிஆர் மாலா இல்லை ஏதோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் இப்போ, பட் எனக்கு தெரில. ஸோ போயிட்டு வரவே கரெக்டாக நாங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது டீ கடையில் ஒரு டீயை குடிச்சிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு வந்து வாசல் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க சொல்லிட்டு அப்படியே ஹாயாக டீ குடிச்சிட்டு வரும்போதும் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். ஸோ அவரை பார்த்து கும்பிட்டுட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு முடிச்சாச்சு. அது போடலை.